வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 11ஆம் வீட்டு ரகசியங்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி என்ன சார் அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன? 11ஆம் வீடு அப்படின்றது ஒரு உபசயஸ்தானம் அப்படின்றதை சொல்லுவோம். இந்த 11ஆம் வீட்டில் இன்னொரு ரகசியம் இருக்குது. அதாவது உபஜயஸ்தானம் அப்படின்னாலே இந்த 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த 3ம் 11ம் திரிகோணமாக வரும். அதாவது இந்த 11ஆம் வீட்டில் என்ன ரகசியம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் நட்சத்திர அமைப்புகளை பார்க்கணும். ஏதாவது ஒரு லக்னம், ஒரு மீன லக்னம் எடுத்துப்போம். இது 3ஆம் வீடு, இது 11ஆம் வீடு மற்றும் 3, 6, 10. இங்கே 6ஆம் வீடும் 10ஆம் வீடையும் விட்டுருவோம். ஏன்னா அது ஏன் நம்ம உபசயஸ்தானத்தில் 6ஐயும் 10ஐயும் விட்டுடுறோம் அப்படின்னா, 3ஆம் வீடும் வெற்றியை தரும், 11ஆம் வீடும் வெற்றியை தரும். இந்த 3க்கும் 11க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, 11ஆம் வீடு கொடுக்கக்கூடிய வெற்றி உங்களை 1000 பேருக்கு தெரிய வைக்கும். 3ஆம் வீடு கொடுக்கக்கூடிய வெற்றி ஒரு லிமிட்டட் அமைப்புகளுக்கு தெரிய வைக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால் 3ஐ விட 11 சற்று வலிமையானது. நட்சத்திர அடிப்படையில் பாருங்களேன், எப்பவுமே நட்பு நட்சத்திரங்களுக்குள்ள தான் இந்த திரிகோண அமைப்பு. பொதுவாகவே நட்சத்திரங்கள் திரிகோணத்தில் நட்பு நட்சத்திரங்கள் தான் இருக்கும். கேந்திரத்தில் தொடர் நட்சத்திரங்கள்னு இருக்கும். அதாவது ராசி கட்டத்தில் எந்த திரிகோணம் எடுத்தாலும் நட்பு நட்சத்திரங்கள் தான் வரும். எந்த கேந்திரம் எடுத்தாலும் தொடர் நட்சத்திரங்களாக வரும். உதாரணத்துக்கு அஸ்வினி, பரணி, அதுக்கப்புறம் கிருத்திகை அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த இடத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த இடத்தில் வரக்கூடியது உங்களுக்கு அடுத்தது குருவோடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் சனியோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு வரும். அதாவது நட்சத்திரங்கள் கிரகங்கள் மிக்ஸ் ஆகாது, தொடர் நட்சத்திரங்களாக வரும். வேற திரிகோணம் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது கிருத்திகை, ரோஹிணி மற்றும் மிருகசீடி நட்சத்திரம் இருந்தால், இந்த இடத்தில் 11ஆம் வீட்டில் செவ்வாயுடைய அவிட்டம், திருவோணம், சூரியனுடைய உத்திரம். அப்போது ஒரே உத்திராடம். ஸோ உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், அதே சூரியன், சந்திரன், செவ்வாய் இங்கே வரும். அதே அமைப்புகள் தான் இங்கேயும் வரும். அதாவது திரிகோணங்கள் 3 இந்த இடத்துல இது 1 அப்படின்னு வச்சிங்கன்னா, இதை ஒரு பாவகம்னு வச்சிங்கன்னா, இது 5, இது 9, வெளியில் போட்டுடுறேன், இது 5. இப்போ 1, 5, 9 ஒரே நட்சத்திர கூட்டம் இருக்கும். இதில் 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடுகள். அதில் 11ஆம் வீடு கொஞ்சம் ஸ்பெஷல். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, 11ஆம் வீடு ரொம்ப நியூட்ரலான வீடு. அதில் பெரிய பாதிப்புகள் இல்லை. உதாரணத்திற்கு 11ஆம் வீடு கெட்டுப்போச்சுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 11ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் உட்காந்து கெட்டுப்போச்சு. ஆமாஞ்சாமி, 2வது திருமணம் இல்லை, முதல் மனைவி இல்லை முதல் கணவனோட சந்தோஷமாக இருக்கேன், போதும். புரியுதுங்களா? ஆனால் 3ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா தாம்பத்தியம் போச்சே, புகழ் போச்சே, வீரியம் போச்சே. ஸோ அப்போ 3ஐ விட வலிமை 11. இதுதான் 11ஆம் வீடுடைய ரகசியம். ஸோ அப்போ நட்சத்திர கூட்டங்களும் ஒரே தொடர்ச்சியாக இல்லாமல் அந்த திரிகோணத்திற்கு என்ன அருமையாக செட் ஆகக்கூடிய நட்சத்திரம். அண்ட் 2வது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை எடுத்து பாருங்கள். ஒன்றுத்துக்கும் உதவாத பாதி ஆதிபத்தியங்க. அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, ஜாதகரை பாதிக்காத ஆதிபத்தியங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். 11ஆம் வீடு சித்தப்பாவை குறிக்கும், அப்பாவுடைய தம்பியை குறிக்கும், சித்தப்பாவை குறிக்கும், இளைய மனைவியை குறிக்கும். புரியுதுங்களா? லாபத்தை குறிக்கும், பெரிய வெற்றியை குறிக்கும்.
ஸோ அப்போது இந்த சித்தப்பா பாதிப்படைஞ்சாலோ, நல்லா புரிஞ்சுங்க, சித்தப்பா பாதிப்படைஞ்சாலோ, இளைய மனைவின்றது ஒன்று உங்களுக்கு இல்லாமல் போனாலோ ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது சார் உங்களுக்கு. லாபம் கூட செய்யறதுக்கேற்ற கரெக்டான வருமானம் வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஓடி போயிடும். நான் சொல்கிறது கெட்ட கிரகங்கள் உட்காந்து படு கேவலமாக கெடுக்கும் பொழுது, அப்போது லாபம்ன்றதே இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஓடிடுச்சுன்னா போதும், லைஃப் ஓடி போயிடும், லைஃப் நல்லாயிருக்கும், பெருசாக உங்களை ரோட்டுக்கு எடுத்து விட்டு கெடுக்காது. அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருமே பெரிய லெவலில் வந்து ஒரு 1,00,000 பேருக்கு 2,00,000 பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராகவோ இல்லை ஒரு பெரிய மனிதராகவோ ஆவது கிடையாது. அப்போது 11ஆம் வீட்டில் அது ஏற்கனவே பல பேருக்கு இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த பேசிக்காக அந்த 11ஆம் வீடு வலுவாக இருந்ததுனால் மிக அற்புதமான பலனை தரும். வலு இழந்து இருந்ததுனால் பெருசாக கெடுக்காது. இதுதான் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ரகசியம். இது எந்த லக்னத்திற்கு நீங்கள் போட்டாலும் அந்த 11ஆம் வீட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து சேரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்தில் வந்து அப்போது எப்போ சார் 11ஆம் வீடு பலன் தரும், எப்பொழுது 11ஆம் வீடு பலன் தரும் அப்படின்னா, 11ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களும் 11ஆம் வீட்டு அதிபதியும் தசை நடத்தும் பொழுது, கேந்திர திரிகோணத்தில் கிரகங்களும், உதாரணத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 11ஆம் வீட்டோடைய மிகப்பெரிய ரகசியம் தனம், லாபம்னு சொல்கிறோம். இந்த லாபத்திற்கு பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 அப்படின்றது அந்த 11ஆம் வீட்டோட கனெக்ட். அதனால தான் அதை லாபஸ்தானம்னு 11ஆம் வீட்டுக்கு வெற்றியை வைத்தாங்க. ஸோ அப்போ 11க்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நடக்கும்போது 11ஆம் வீட்டுக்கு உண்டான பலன் நடக்கும், லாபம் கிட்டும். 11ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, கிரகங்கள் அமர்ந்து தசை நடத்தும் போது 11ஆம் வீடும் செழிப்பாக இருக்கும். ஏன்னா அதற்குள்ள ஒரே நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில். ஸோ அப்போ 11ஆம் வீடுன்றது எவ்வளோ ஒரு வேல்யூபுளான வீடு பாருங்கள். 11ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை சார் எனக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆமாம், ஒரு துரதிர்ஷ்டம்தான். இதான் உண்மை. குறைந்தபட்சம் 11ஆம் வீட்டை பார்த்து கொண்டாவது ஒரு தசை நடத்தணும், ஒரு கிரகம் நடத்தணும். குறைஞ்சபட்சம் 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டையே பார்த்துக்கிட்டு தசை நடத்தினா சூப்பர். 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே இருந்து தசை நடத்தினா சூப்பர். சரி, சில லக்னங்களுக்கு 11ஆம் வீடே பாதகஸ்தானமாக போயிடும், சர ராசியை கொண்ட லக்னங்களுக்கு. ஓகே, சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர ராசியை, அதாவது மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த 4 லக்னங்களுக்கும் 11ஆம் வீடே பாதகஸ்தானமாக போயிடும். ஸோ அப்போ பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியே உட்கார்ந்துருக்கும் போது அவர் லாபத்தை தருவாரா அப்படின்ற அடுத்த கேள்வி நமக்குள்ளே வந்துடும். தருவார் சார். யாருக்கு பாதகம் பண்ணுறார், யாருக்கு லாபம் தரப்போகுது, உங்களுக்கு தான் பாதகம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பாதகம்னா என்ன, லாபம்னா என்னன்ற அடுத்த ஒரு வேறுபடுத்தி பார்க்கணும். ஸோ யாருக்கு பாதகம் பண்ணுறார், யாருக்கு லாபம் பண்ண போகிறார் அப்படின்றதை கண்டறிவது தான் ஜோதிடம் இங்கே. அது ஒரு ஜோதிடருடைய வேலை. ஸோ அப்போ பாதகஸ்தானமாகவும் வரும், பாதகாதிபதியாகவும் இருப்பார். பாதகத்தை மட்டுமே தான் 11ஆம் வீட்டில் உட்காந்து செய்வாரானா இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லா ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்துவார், எல்லா ஆதிபத்திய காரகத்துவங்களையும் செயல்படுத்துவார். இது ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது 11ஆம் வீட்டில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரோட்டில் நிறுத்தாது, கண்டிப்பாக நிறுத்தாது. நான் ரோட்டில் நின்றுட்டேன் சார், 11ஆம் வீட்டில் எனக்கு தசை நடத்தி ரோட்டில் நின்றுட்டேன் அப்படின்னா 11ஆம் வீடு மட்டும் அதுக்கு துணையாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கும், 10ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கும், 5ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கும்.
அந்த மாதிரி அமைப்பில் தான் 11ஆம் வீட்டு கெடுத்து விட்டு போயிடும். ஏன் கெடுத்து விடும் அப்படின்றதுக்கும் ஒரு சில அமைப்புகள். இந்த லக்னத்திற்கே 5க்கு மாரகஸ்தானமாகவே வரும் 11ஆம் வீடு. உபய லக்னத்திற்கு எந்த உபய லக்னமாக எடுத்தாலும் 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடே மாரகஸ்தானமாக வரும். அதன் அடிப்படையிலையும் கெடுக்கும். ஸோ அப்போது எப்போ தரப்போகுது, எப்போ கொடுக்க போகுது, எப்போ கெடுக்க போகுது. பட் குறைஞ்சபட்சம் ஒரு 60 to 70% 11ஆம் வீட்டில் உட்கார்ந்த கிரகம் கெடுக்காது. பேலன்ஸ் 30% அது ஒரு சில பாவகங்களுக்கு ஆமாம் கெடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில பாவகங்களுக்கு ஆமாம் கெடுக்கும். ஆனால் அது என்ன கெடுக்குதுன்னே சில சமயத்தில் நம்ம உணர மாட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். மேஷ லக்னம், லக்னாதிபதியே 11ஆம் இடத்தில் புதனுடனும் சனியுடனும் உட்காந்துருக்கார். என்ன சார் உங்களுக்கு எடுத்தது? சார் எனக்கு எடுக்கவே இல்லை சார், 11ஆம் வீட்டில் உட்காந்த கிரகம், என் வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில சமயத்தில் நான் ஒரு உதாரணம் தான் போட்டிருக்கேன். இப்படியே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய அப்பாவுக்கு தம்பியே இருந்திருக்க மாட்டாங்க, அண்ணன் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதாவது சித்தப்பான்றவரை இந்த ஜாதகத்துக்கு உண்டான இந்த சனி எப்போவோ கெடுத்துருக்கும். சித்தப்பாவே இல்லாத ஜாதகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதாவது என்ன கெடுத்துதுன்றது உங்களுக்கே, அந்த ஜாதகத்திற்கே உங்களுக்கே புரியாது. ஏன்னால் அதில் இருக்கப்பட்ட ஆதிபத்தியங்கள் அந்த மாதிரி உங்களுக்கே புரியாது. 11ஆம் வீட்டில் உட்காந்து ஒரு கிரகம் இருந்தால் நிறைய தங்க நகை வாங்கி சொத்து சேர்ப்பீங்க, தங்க நகை வாங்குவீங்க. வெள்ளியும் தங்கமும் நகையாக சேர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு 11ஆம் வீடு கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோவை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். சரியா? ஸோ இது மாதிரி தான் 11ஆம் வீடு ரகசியங்கள் அப்படின்ற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வீட்டில் என்னென்னலாம் இருக்குது? ஆமாம், நிறைய ஆதிபத்திய காரகங்கள் இருக்குது. ஆனால் எதெல்லாம் நல்ல ஆதிபத்தியம், எதெல்லாம் கெட்ட ஆதிபத்தியம்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட ஆதிபத்தியம் சில விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது, ஜாதகருக்கே தெரியாது. அப்போ 11ஆம் வீடு ஒரு மிக மிக ஒரு நியூட்ரலான வீடு. அந்த வீட்டிலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னால் 100க்கு 80% கெடுக்காது, 20% கெடுக்கும். ஆனால் அது என்ன கெடுக்குது அப்படின்றதை பொறுத்து வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் மன நிம்மதி இருக்கா இல்லையான்றதை புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.